3 அக்கா தங்கச்சிகள். அதுல மூத்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு போலீஸ்காரரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி திருமணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழ்றாங்க. அந்த போலீஸ்காரர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாரு. ஒரு ஆணாதிக்க மனோபாவத்தோட தான் மனைவிய கொடுமைப்படுத்தி குடும்பம் நடத்துவாரு. கிட்டத்தட்ட 11 வருஷமா இப்படிதாங்க அவரு அந்த ஃபேமிலிய ரன் பண்றாரு. இப்படி ஒரு வேலையில தான் திடீர்னு ஒரு நாள் அந்த போலீஸ்காரர் இறந்துடுறாருங்க. அந்த ஊரையே அது அதிர்ச்சியாக வைக்குது. இப்போ யார் இதை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இந்த அக்கா தங்கச்சிகள் 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 3 பேர் மேலேயும் சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதுதான் ரொம்ப வித்தியாசமாவே இந்த கதையில சொல்லிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம குஹிலி அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. இப்ப இந்த படம் OTT-ல பெங்காலில அவைலபிளா இருக்குங்க. அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோவே. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே ராதிகா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க தாங்க நம்ம படத்துடைய ஹீரோயின். இன்னைக்கு அவங்களுக்கு 11வது ஆனிவர்சரிங்க. அவங்களுடைய கணவருடைய பேரு ராணா. அவரு ஒரு எஸ்பியா இருப்பாரு. இவங்க எல்லாருமே குஹிலி அப்படின்ற ஒரு ஊர்ல தான் இருப்பாங்க. அது ஒரு மலை பிரதேசம். இப்போ தான் கணவருக்கும் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே கேக்கெல்லாம் வெட்டுறதுக்காகவும் அவர் வேலை முடிஞ்சு வரதுக்காகவும் இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வேலையில அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை காமிக்க அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளையும் காமிக்கிறாங்க. அவர் அங்க இருக்கிற எஸ்பியோடைய ரூமுக்கு அப்படியே உள்ள போறாரு. பார்த்தா இங்க நம்ம ராதிகாவோட கணவரான இந்த எஸ்பி ஒரு கைத்துல தொங்கிக்கிட்டு இருக்காருங்க. ஆமாங்க, அவர் வாழ்க்கைய அவரே முடிச்சுக்கிறாரு போல. இத பாக்குற கான்ஸ்டபிளுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ சார், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரியும் அங்கேயே மயங்கி விழறாரு. அப்பதான் பக்கத்துல டாடா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன லெட்டர் இருக்கிறதையும் கவனிக்கிறாரு. இப்ப கட் பண்ணா அப்படியே அந்த மலை பிரதேசத்தை காமிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஊருங்க. பார்க்கறதுக்கு ஒரு குட்டி சிம்லா மாதிரியே இருக்கும். இப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிறைய பிரஸ்காரங்களாம் குவிஞ்சு இருக்கிற மாதிரியும் சில பேர்லாம் வந்து ராணா சிங் வாழ்க, ராணா சிங் வாழ்க அப்படின்ற மாதிரி இப்ப போய் சேர்ந்த இந்த எஸ்பியோட பேரை முழங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வேலையில தான் அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டரான நம்ம படத்துடைய செகண்ட் ஹீரோயினான சின்ஹா அப்படின்ற மாதிரி ஒரு லேடி வராங்க. இப்போ அதே ஸ்டேஷனுக்குள்ள நம்ம ஹீரோயினான ராதிகா அவங்களுடைய 2 தங்கச்சிகளும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ராதிகா தான் கணவர் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாருன்னு சொல்லி கதறி அழுதபடி இருக்காங்க. ராதிகா பக்கத்துல கண்ணாடி போட்டு உட்காந்து இருக்காங்களே, அவங்க 2வது தங்கச்சி. அவங்க பேரு மோனிகா. அப்புறம் 3வது ஒரு தங்கச்சி இருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அது பக்கத்துல ரைட்ல உட்காந்து இருக்கிற பொண்ணு. அவங்க பேரு ராஷ்மிகா. முதல்ல இந்த பேரெல்லாம் சொல்லும் போது லைட்டா குழம்பும், ஆனா அப்படியே டிராவல் பண்ணிடுவாங்க, உங்களுக்கே தெளிவா புரிஞ்சிடும். இப்ப கான்ஸ்டபிளும் வந்து அங்க நம்ம எஸ்பியோட மனைவி ராதிகாவையும் உள்ள கூப்பிடுறாரு. உள்ள அந்த சின்ஹா இன்ஸ்பெக்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் நின்றுட்டு இருக்காங்க. மேடம், நீங்க ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருப்பீங்கன்னு தெரியும், ஆனாலும் இது எங்களுடைய ஃபார்மாலிட்டி. அப்படியே சேர்ல உட்காருறீங்களா, சில கொஸ்டின்லாம் உங்ககிட்ட கேட்க வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி ராதிகாவை உட்கார வச்சிட்டோம். உங்க கணவர் எஸ்பி சின்ஹாவை பத்தி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்க, இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சாங்க. ஓ அப்படியா, உங்க கணவரோட நீங்க நிம்மதியா வாழ்ந்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. நிம்மதியா தான் வாழ்ந்தேன், அவர் நல்லா புரிஞ்சுக்கிறவரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அப்போ திடீர்னு ஒரு பிளாஷ்பேக் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி ஒரு நாள் ராதிகா, அவங்க தங்கச்சி மோனிகா, ராஷ்மிகா இவங்க எல்லாரோடையும் ஒரு பிக்னிக் போயிருப்பாங்க. அந்த பிக்னிக்ல நம்ம ஹீரோயின் ராதிகாவோட கணவர் இந்த எஸ்பி ராணாவும் கலந்திருப்பாரு. இந்த எஸ்பி ராணா ஒரு நாட்டு துப்பாக்கியை வச்சிருப்பாருங்க. அவர் காட்டுல போயிட்டு வேட்டையாடிட்டு வர்றது வழக்கம். அப்படி அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரு பேரு சத்ரபதி. அப்படி அந்த சத்ரபதியோட போய் ஒரு புறாவையும் வேட்டையாடிட்டு வராரு. அப்படி வந்து அங்க உக்காந்துட்டு இருக்க தான் மனைவி மேலேயே தூக்கி போடுறாரு. இதுக்கப்புறம் நீ ஆப்பிள வெட்டக்கூடாது, தோற்குல இந்த புறாவை சமைக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப பக்கத்துல இருக்கிற அவங்களோட 2 தங்கச்சிகளும், மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அக்கா ஒரு வெஜிடேரியன், இந்த மாதிரி வேட்டையாடிட்டு வந்து அவகிட்ட கொடுத்தா பயப்பட மாட்டாளான்ற மாதிரியும் கத்துறாங்க. என் பொண்டாட்டி கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க யாரு, உங்க அக்காலாம் வேற இடத்துல போய் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியே அவர் சொல்லிட்டு இப்போ தான் மனைவியையும் அங்க கஷ்டப்படுத்தி அந்த புறாவை சமைக்க வைக்கிறாரு. இதுல ஹீரோயின் பயங்கரமா துடிச்சு போவாங்க. அததான் இப்ப தான் கணவர் ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டோம் அங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து யோசிச்சு பார்ப்பாங்க. இப்ப அங்க விசாரிச்சுட்டு இருக்கிற அந்த போலீஸ் மேடமே, உங்க கணவருக்கும் உங்களுக்கும் 10 வருஷத்துக்கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, நிறைய பேருக்கு 6-7 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கும், அப்படி எங்களுக்கு 10 வருஷம், அவ்வளவுதான், ஏஜ் அதிகமா இருந்தா தானே மெச்சூர்டா பாத்துப்பாங்கன்ற மாதிரியும் சொல்ல, இப்ப கட் பண்ணா இன்னொரு பிளாஷ்பேக்குங்க. ஒரு நாள் தான் கணவருடைய குடும்ப தாங்காம நம்ம ஹீரோயின் ராதிகா அவங்க கணவரான அந்த எஸ்பிய ஒரு தலக்காணிய வச்சு அமுக்கலான்னு போயிருப்பாங்க. அதையும் யோசிச்சுட்டு இப்போ நிகழ்காலத்துக்கு வர, இப்ப அங்க போலீஸும் உங்க கணவருக்கு எதனா எதிரிகள் இருந்தாங்களா அப்படின்னு பல கேள்விகள் கேட்டுட்டு இப்ப ராதிகாவையும் வெளியே அனுப்புறாங்க. இப்ப அவங்களுடைய 3வது தங்கச்சியான ராஷ்மிகா இருக்காங்கல்ல, அவங்கள உள்ள கூப்பிட்டு உங்க மாமா எப்படிப்பட்டவருன்னு கேட்க, ரொம்ப தங்கமானவர்னு சொல்லி அவங்க ஒரு பிளாஷ்பேக்கை மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறாங்க. ராஷ்மிகா ஒரு கஃபே வச்சிருப்பாங்க. ராஷ்மிகாவோட கணவரால நடக்க முடியாதுங்க, அவர் வீல் சேர்ல
பேர்ல தான் இருப்பாரு. அந்த கெஃபேக்கு எப்பவுமே நைட்டு வந்து மேகி வாங்கிட்டு போறது இந்த எஸ்பி ராணாவுடைய வழக்கங்க. ஒரு நாள் அந்த மேகிய தெரியாத்தனமா போதையில அந்த ராஷ்மிகா கணவர் மேல அவர் கொட்டிடுறாரு. அதுவும் கால் மேலேயே கொட்டிடுறாரு. ஆனா அதுக்கு சின்ன சாரி கூட கேட்காம அங்க ஒரு ஐஸ் தண்ணியை கொண்டு வந்து அதே கால்ல ஊத்தி இப்ப சரியாயிடும்ட்டு கேஷுவலா சொல்லிட்டு போயிருப்பாருங்க. இதுல ராஷ்மிகாக்கு அவங்க மாமா மேல பயங்கர வெறுப்பா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சண்டை வரப்போ, யோ மாமா உன்னோட முடிவு என் கையில தான் அப்படின்ற மாதிரி ராஷ்மிகா ஒரு கத்தியை எடுத்து மிரட்டிருப்பாங்க. அதையெல்லாம் மனசுல நினைச்சு பார்த்துட்டோம். இப்ப போலீஸ் கிட்டையும் தான் மாமாவான எஸ்பியை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரெண்டாவது தங்கச்சியான மோனிகாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. மோனிகாக்கு ஒரு அன்பான கணவர் இருப்பாருங்க. அவர் ஒரு மிகப்பெரிய அதிகாரி. அது இல்லாம ஒரு பையனும் இருப்பான். அப்படி இருக்கையில அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு டீச்சரோட ஒரு தொடர்பு இருக்கோங்க. அதை இந்த எஸ்பி இருக்காரு பாத்தீங்களா, போட்டோ எடுத்து வச்சுட்டு அப்பப்போ மோனிகாவை வந்து மிரட்டுவாரு. அப்படி ஒரு நாள் மோனிகாவுடைய பசங்க முன்னாடியே அந்த போட்டோவை காமிச்சு அவர் மிரட்ட மோனிகா அதுல பதறி போயிருப்பாங்க. ஒருவேளை இதை இன்டென்ஷனலா வச்சு மோனிகா தான் இந்த எஸ்பியை போட்டு தள்ளியிருக்காங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ விசாரணை முடிவுல நம்ம ஹீரோயின்கள் 3 பேரையுமே வெளியே உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல எஸ்பியோட பாடியையும் கொண்டு வராங்க. எஸ்பி பாடியை பார்த்ததும் அவங்க மனைவி ராதிகா கதறி அழுகுறாங்க. இங்க இந்த இன்ஸ்பெக்டர் மேடமும் அங்க கான்ஸ்டபிள் கிட்ட பாடியை ஆய்வுக்கு அனுப்பிடுங்க, அந்த ரிப்போர்ட்டை உடனே என்கிட்ட சப்மிட் பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால இது கண்டிப்பா யாரோடைய மோட்டிவா தான் இருக்கணும்ன்ற மாதிரி சந்தேகம் வருது. கூடிய விரைவில் இந்த கேஸை நம்ம முடிச்சாகணும்ன்ற மாதிரி ரொம்ப பரபரப்பா இயங்குறாங்க. இப்ப இந்த 3 அக்கா தங்கச்சிகளும் அப்படியே வெளியே வர அந்த கூட்டத்துல சத்ரபதினு சொல்லி ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவருமே இந்த ராஷ்மிகாவை பிடிங்க, அந்த ராஷ்மிகா தான் இதெல்லாம் பண்ணது அப்படின்ற மாதிரியும் கத்திக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ராஷ்மிகாக்கும் தான் மாமாவை கத்திய காமிச்சு மிரட்டி இருப்பார்ல, அது ஞாபகம் வருதுங்க. அவங்க ஏன் அப்படி கத்திய காமிச்சு மிரட்டி இருப்பாங்கன்னா, இந்த ராஷ்மிகாவுடைய கணவர் இப்போ கால் நடக்க முடியாம இருக்காரு பாத்தீங்களா, அவர் நடக்க முடியாததுக்கு காரணமே அவங்க மாமாவான இந்த எஸ்பி தாங்க. அது ஏன் அப்படின்றத பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி அதனால்தான் கோவப்பட்டு ராஷ்மிகா அந்த கத்திய காமிச்சு மிரட்டி இருப்பாங்க. இப்ப கமிஷனர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே இந்த ஸ்டேஷனுக்கு வராரு. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரையும் பிடிச்சி பயங்கரமா கத்துறாரு. ஒரு நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஒரு சின்ன க்ளூ கூட நீ கண்டுபிடிக்கல. இது என்ன சாதாரண கேஸ்னு நினைச்சியா? அந்த ராணா இந்த ஊர்ல ரொம்ப நேர்மையா இருந்த ஒரு எஸ்பி. ஊரே இங்க கொந்தளிச்சு போய் கிடக்கு. சோசியல் மீடியாலாம் நம்மள போட்டு கிளிக்கிறாங்க. தயவு செஞ்சு சீக்கிரமா கண்டுபிடின்ற மாதிரியும் கத்திட்டு போறாரு. இப்ப மறுபடியும் ஹீரோயின் ராதிகாவையும் அவங்க தங்கச்சி மோனிகாவையும் காமிக்க, அப்ப இவங்க 2 பேருமே ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. இந்த ராஷ்மிகாவுடைய கணவர் நடக்க முடியாம போனதுக்கு என்ன காரணம்ன்ற மாதிரி சொல்றாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ராஷ்மிகாவுடைய கணவர் ஒரு அத்தலத்துல கலந்துகிட்டு ஒரு பெரிய கப்பு வாங்கிக்கிட்டு தன்னுடைய எஃபேக்கு வந்திருப்பாருங்க. அப்படி அங்க எல்லா குடும்பத்தையும் சேர்ந்தவங்களை கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வச்சுக்கிட்டு இருப்பாரு. இது எதுவுமே இந்த எஸ்பி ராணாக்கு சுத்தமா பிடிச்சிருக்காதுங்க. அவருக்கு ஒரு மாதிரி வயிறெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் சரக்கு வேற போட்டிருக்கிறதுனால அங்க ராஷ்மிகாவுடைய கணவரை, தம்பி நீ ட்ரீட் வச்சதெல்லாம் போதும் பா, நம்ம 2 பேரும் கார்ல ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாரு. ஐயோ மாமா நீங்க குடிச்சிருக்கீங்க, வேணான்னு எவ்வளவு சொன்னாலும் அது எதுவுமே கேட்காம அந்த கார்ல ஏத்திக்கிட்டோம் ரொம்ப வேகமா வண்டியை ஓட்டுவாரு. அப்படி அந்த வண்டி ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்லயும் மாட்ட, அதுல தாங்க இந்த ராஷ்மிகா கணவருடைய காலு போயிருக்கும். இதுலதான் ராஷ்மிகா பயங்கர கோவப்பட்டு நம்ம எஸ்பிய கத்திய வச்சு மிரட்டுற அளவுக்கு போயிருப்பாங்க. அப்ப அந்த இன்சிடென்ட் நடக்கும் போதோ அந்த எஸ்பியோடைய ஃப்ரெண்டு அந்த சத்ரபதியும் கூட இருந்திருப்பாருங்க. அதனால சத்ரபதிக்கு ராஷ்மிகா மேலதான் சந்தேகம். இப்ப ராஷ்மிகா கடைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் இந்த சத்ரபதியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராருங்க. இதுலயும் ராஷ்மிகா ரொம்ப பயந்து போயிடுறாங்க. எப்படியோ அடிச்சு பிடிச்சுதான் தன்னுடைய வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கு வந்ததும் தான் அக்கா கிட்டையும் அந்த சத்ரபதி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரான், எனக்கு வெளியே போறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த எஸ்பியோட மனைவி நம்ம ஹீரோயின் ராதிகாவும் கிச்சன்ல இருக்கிற சில கத்திகளெல்லாம் எடுத்து அப்படியே மூட்டை கட்டுறாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அதான் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ கொஞ்ச நாள்லயே நம்ம எஸ்பிக்கு அஞ்சலி செலுத்துற ஒரு சின்ன விழாவை நடத்த, அப்படி அந்த விழாலையும் இந்த 3 அக்கா தங்கச்சிகள் அவங்க குடும்பத்தோடையும் அந்த ஃப்ரெண்டு சத்ரபதினு சொல்லி எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அப்படி முதல்ல மோனிகா இருக்காங்கல்ல, அவங்க வந்து தான் பேசுறாங்க. என் மாமாவை பத்தி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு புல்லரிக்குது, அவரு எனக்கு இன்னொரு பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார கொஞ்ச நேரத்துல அந்த எஸ்பியோடைய பொண்ணு, அதாவது ராதிகாவோட பொண்ணு, அவங்க பேசுறாங்க. அப்பா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க அழுக. அதை பார்த்ததும் ராதிகாக்கும் அழுக வருது. இப்ப இவங்க குடும்பத்தோட அழுகிறதெல்லாம் அங்க இருக்கிற கூட்டத்துல இருக்கிற போலீஸ்காரங்களாம் பாக்குறாங்க. இவங்க ரொம்ப அப்பாவின்ற மாதிரி அங்க ஒரு தோற்றம் வருதுங்க. இப்ப ராஷ்மிகாவும் அந்த இடத்துக்கு வந்து தான் மாமா தனக்கு ஒரு பிரதர் மாதிரி இருந்து என்னை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அங்க கீழே கோவத்தோட சத்ரபதி உட்காந்து பார்த்துட்டு இருக்காருங்க. அப்பதான் சத்ரபதி அந்த இடத்துல பேச வராரு. அவர் பேச வரப்போவே அங்க கூட்டத்துல இருக்கிற ஒரு
குடிகாரன் திடீர்னு கதறி அழுகுறாங்க. அதை பாக்குற இந்த போலீஸ் மேடமும் யார் அவன் அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, இங்கதான் சரக்கு கடை வச்சிருக்கான், எஸ்பி அவனுடைய ரெகுலர் கஸ்டமர், அதனால தான் எமோஷனல் ஆகி அழுகுறான்னு சொல்ல, இப்ப சத்திரபதி அங்க ஒரு கதை சொல்றாரு. இந்த சம்பவம் நடந்தது 18ஆம் தேதி. அந்த 18ஆம் தேதி ஈவினிங் கூட என் நண்பன் இந்த எஸ்பி என் கூட தான் இருந்தான். ஒரு 7 மணி வரைக்கும் நானும் அவனும் பேசிட்டு தான் இருந்தோம். ஏதோ வெரிஃபிகேஷனுக்கு போயிட்டு வரதா சொன்னா. அது இல்லாம கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு சில அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு ஜாலியா தான் போனான்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்க. ஆனா 7 மணிக்கு தான் அதே எஸ்பி ஸ்டேஷன்ல வந்து கைத்துல தொங்கிருப்பாருங்க. இதை வச்சு பார்க்கும் போதோ இந்த சத்திரபதிக்கும் ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி அங்க போலீஸ் மேடமுக்கு சந்தேகம் வருது. அந்த இடத்துலயே சத்திரபதி, உங்களை நாங்க கைது பண்றோம், உங்களை இப்போ விசாரணை கைதியா கொண்டு போய் உங்ககிட்ட சில இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அங்க கூட்டிட்டு போறாங்க. இப்போ சுத்தி இருக்கிற எல்லாருமே மிரண்டு போறாங்க. இப்போ ஆய்வு பண்ணி முடிஞ்சிட்டு அந்த பாடி வேற வருதா, அதுலயுமே இந்த எஸ்பி அவரா அந்த கைத்துல போய் தொங்கல, யாரோ அவரை அப்படி தொங்க விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இந்த தகவலையும் அந்த போலீஸ் மேடம் வந்து இந்த 3 அக்கா தங்கச்சிகள் கிட்ட சொல்றாங்க. 3 பேருடைய முகமும் மாறத கவனிக்கிறாங்க. அப்பதான் 3 பேர்கிட்டையும் முதல்ல ராதிகா கிட்ட, நீங்க அன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்க, அன்னைக்கு நான் என் கணவருக்கு கறி சமைச்சிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மோனிகாவும் என் மாமியார பார்க்க போயிருந்தேன்ற மாதிரி சொல்ல, ராஷ்மிகா நான் என் கெஃபேல சமைச்சிட்டு இருந்ததா சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே 3 பேரு அந்த போலீஸ் ஸ்டேஷனை சுத்தி தான் அந்த 7 மணிக்கு நடந்திருக்காங்க. அப்ப இந்த 3 பேர் தான் பிளான் பண்ணி எஸ்பியை போட்டு தெளிர்ப்பாங்களா? பொறுத்திருந்து பாருங்க, வேற லெவல் ட்விஸ்ட் இருக்கு. இப்ப ராஷ்மிகாவும் கெஃபேக்கு கிளம்பணும், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப, இப்ப அந்த போலீஸ் மேடமும் நானும் அந்த வழியா தான் போறேன், உங்களை டிராப் பண்றதா சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் ராஷ்மிகா ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு நாள் தன்னோட மாமா பண்ற கொடுமையெல்லாம் தாங்காம அவங்க மாமா வாங்குற மேகியில விஷத்தை கலந்துருப்பாங்க. அதையும் இப்ப யோசிச்சு பார்க்க, இப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரிக்கிறதுக்காக அந்த எஸ்பி ஃப்ரெண்டு சத்திரபதியை கூட்டு வந்திருப்பாங்களே. அப்படி சத்திரபதியும், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அவன் அந்த கைத்துல தொங்கி இருந்தா நாக்கெல்லாம் வெளியே பிதுங்கி வந்திருக்கணும்ல, ஆனா அப்படி எதுவுமே வரல. அதை வச்சே தெரியுது அவனை யாரோ போட்டு தள்ளிட்டு தான் இந்த கைத்துல தொங்க விட்டுருக்காங்கன்ற மாதிரி சில க்ளூவெல்லாம் கொடுக்குறாரு. அதே மாதிரி எனக்கு அந்த ராஷ்மிகா மேலதான் சந்தேகம். ஒரு நாள் ராஷ்மிகாக்கும் அந்த எஸ்பிக்கும் சண்டை வந்ததுன்ற மாதிரி அந்த சம்பவத்தையும் சொல்லிட்டு, இன்னொரு நாள் நாங்க ராத்திரி உட்காந்து சரக்க போட்டுட்டு இருக்கும் போதோ அங்க அந்த ராஷ்மிகா குடிச்சிட்டு வந்தா, என் கணவருக்கு இந்த நிலைமை வரத்துக்கே நீதாண்டா காரணம் சொல்லி அவளோட பர்ஸை வச்சு இந்த எஸ்பியை அடிச்சுட்டு அங்கேயே போதையில தூங்கிட்டா. சோ இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி முன்பக இருந்ததுனால அவளை கூப்பிட்டு நீங்க விசாரிங்கன்ற மாதிரியும் சொல்றாரு. அதே மாதிரி நான் இன்னொரு சம்பவத்தையும் பார்த்ததா அங்க ஒரு சம்பவத்தை சொல்ல, அந்த 2வது தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, மோனிகா, அவங்க ஒரு நாள் இந்த எஸ்பியோட ஒரு கார்ல பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்ததாகவும் அது வெளியில இருந்து நான் பார்த்ததாகவும், ஆனா அது என்ன சண்டைன்னு எனக்கு தெரியல. நான் எஸ்பி கிட்ட கேட்கும் போதோ, இந்த ஃபேமிலி பிரஷர் இருக்கே, சரியான பிரஷர், இந்த மாதிரி அக்கா தங்கச்சிக்கு இருக்கிற பொண்ணை மட்டும் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி புலம்பிட்டு போனாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இப்ப அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அந்த மோனிகாவும் தன்னுடைய கணவரோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கணவரும், நான் வேலை விஷயமா டெல்லி போக வேண்டி இருக்கு, நீ கொஞ்ச நாள் வீட்டுல ஜாக்கிரதையா இரு, உன் அக்கா ராதிகாவையும் நல்லபடியா பாத்துக்கோன்ற மாதிரியும் சொல்றாரு. அப்பதான் அந்த இடத்துல இந்த மோனிகா ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி மோனிகாக்கு ஒரு டீச்சரோட தொடர்பு இருக்கும்னு சொல்ல பாத்தீங்களா, அதை இந்த எஸ்பி எப்படியோ தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அப்பப்போ அங்க எல்லாரும் குடும்பத்தோட இருக்கும் போதோ அந்த உண்மையை சொல்ல போறதா சொல்லி நம்ம மோனிகாவையும் அவர் மிரட்டுவாரு. ஒரு நாள் அவங்க கணவர் இருக்கிறப்போ, போன்ல ஒரு டீச்சருடைய நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி பாக்குறேன்ற மாதிரியும் அப்படியே கால் பண்றாரு. இதுல மோனிகா ரொம்ப பயந்து போறாங்க. அந்த போனை உடனே எஸ்பி கிட்ட இருந்து புடுங்கி அந்த காலை கட் பண்றாங்க. அதுல அந்த மோனிகாவோட கணவருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்காங்க. எப்படியோ மோனிகா சமாளிக்கிறாங்க. இந்த போலீஸ் மேடம் இப்போ இந்த சத்ரபதி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இப்ப நேரா எஸ்பியோடைய மனைவி ராதிகா கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. உங்க தங்கச்சிகளோட உன் கணவருக்கு நல்ல ரிலேஷன் இருந்ததான்ற மாதிரி கேட்க, அவங்களும் ஆமா நல்லா தான் பாத்துக்கிட்டாருன்ற மாதிரி சொல்ல, அப்போ உன்னோட அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்பதான் ராதிகா ஒரு சின்ன விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. என்னதான் 11 வருஷமா நம்ம அவர் கூட வாழ்ந்தாலும் அவர் ஒவ்வொரு ராத்திரியும் தன்னை வந்து அடிக்கிறத நினைச்சு பாக்குறாங்க. அதே மாதிரி தனக்கு பிடிச்சத சமைக்கணும், தான் விருப்பம் போலதான் நீ இருக்கணும்ன்ற மாதிரி கிச்சன்ல கூட அவரு கொடுமைப்படுத்துவாரு. அதனால வீட்டுல ஒரு கொத்தடிமை மாதிரிதான் தான் கணவருக்கு சேவை செஞ்சு இந்த ராதிகா வாழ்ந்திருக்காங்க. ஆனா அது எதையுமே போலீஸ் கிட்ட சொல்ல மறுக்கிறாங்க. அது இல்லாம அன்னைக்கு அவங்களோட ஆனிவர்சரியா, அந்த உண்மையை இப்பதான் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. எது உங்க ஆனிவர்சரியா? அப்போ உங்க ஆனிவர்சரி அன்னைக்கு தான் உங்க கணவர் போய் சேர்ந்திருக்காரான்னு கேட்க, இது போலீஸுக்குமே ஒரு பெரிய க்ளூவா இருக்குங்க. அன்னைக்கு என் கணவருக்கு காலையில ஒரு வாட்சை கிஃப்டா கொடுத்தன்றது மாதிரியும் அங்க ராதிகா சொல்ல, ஆனா அந்த கைத்துல தொங்கும் போதோ அப்பா ஒரு பாடியில அந்த வாட்ச் இல்லைன்ற மாதிரியும் இப்ப அந்த போட்டோவை பார்த்து போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப அந்த வாட்ச் எங்க போயிருக்கும்?
இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி போலீஸ் கிட்ட எழுதுங்க. அப்படி அந்த வாட்ச் இப்ப எங்க தெரியுமா இருக்கு? ஹீரோயின் ராதிகாவுடைய தங்கச்சி மோனிகா கிட்ட தாங்க இருக்கு. அவங்க கார் டேஷ்போர்ட்ல தான் வச்சிருக்காங்க. இப்போ அவங்களும் காரை ரொம்ப வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்க அப்ப ரோட்ல ஒருத்தன் குறுக்கால வந்து நிக்கிறாங்க. அந்த நபரும் மண்டையில துணியெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து மோனிகா கிட்டையும் நீ எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறன்னு சொல்லியும் உங்க மாமாவான அந்த எஸ்பியை போட்டு தர சொல்லி எனக்கு ஒரு வேலை கொடுத்த. ஆனா அந்த எஸ்பி அவனா போய் சேர்ந்துட்டான். இப்ப அந்த உண்மையை நான் வெளியே சொல்லாம இருக்கணும்னா எனக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுன்ற மாதிரி ஒரு டீல் பேசிட்டு போக இதுல மோனிகா ரொம்ப பயப்படுற மாதிரி காட்டுறாங்க. இங்க இந்த இன்ஸ்பெக்டர் மேடமே நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போதோ அவங்களுடைய கனவுலலாம் இப்ப அந்த எஸ்பி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, தூங்கிட்டுலாம் இருக்கியா, என் கேஸை எப்ப நீ கண்டுபிடிக்க போற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கற மாதிரி வருதுங்க. இப்ப நம்ம ராதிகா இருக்காங்கல்ல, அவங்களுடைய 2 தங்கச்சிகளை பாக்குறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் தான் வீட்டுக்கு வந்ததாகவும் என் கணவரான அந்த எஸ்பியை யாரோ போட்டு தள்ளிட்டாங்கன்ற மாதிரி சந்தேகத்தோட உங்களை பத்தி என்கிட்ட விசாரிச்சாரா சொல்றாங்க. இதை கேட்கிற அந்த 2 தங்கச்சிகளும் ரொம்ப பயப்பட இவங்க இன்ஸ்பெக்டர் மேடமே அவங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த 3 தங்கச்சிகளை பத்தி நிறைய டீட்டெயில்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களோட போட்டோவெல்லாம் அப்படியே செவுத்துல ஒட்டி வைக்கிறாங்க. இங்க தான் தங்கச்சிகள் கூட பேசிக்கிட்டு இருக்க ராதிகாவும் 2 தங்கச்சியை பார்த்தோம். உங்க 2 பேருக்குமே மாமா உங்களோட இருக்கிறதுல எதனா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருக்கீங்களா, இல்லனா மாமா இது மாதிரி போய் சேர்ந்துடணுன்ற மாதிரி நினைச்சிருக்கீங்களான்ற மாதிரி கேட்க அங்க 2 பேருமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் அங்க நம்ம மோனிகா இருக்காங்களா 2வது தங்கச்சி, அவங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்க ஒரு நாள் தான் மாமாவுடைய பிரேக் ஒயரை அவங்க கட் பண்ணிருப்பாங்க. அப்படி அந்த எஸ்பியும் அந்த காரை எடுத்துக்கிட்டு அப்படியே அவரோட வேலைக்கு கிளம்ப அப்படி இந்த எஸ்பி ஆன தான் மாமாவையும் இந்த மோனிகா ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வருவாங்க. ஒரு வளைவு திரும்புறப்போ அவரோட காரை எடுத்துட்டு போய் முட்டிடுவாருங்க. அவ்வளவுதான், மாமா போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அங்க இந்த மோனிகா ரொம்ப சந்தோஷப்பட, ஆனா அங்கிட்டு தான் அந்த எஸ்பி அந்த கார்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு அப்படியே வெளியே நடந்து வருவாரு. அதை பாக்குற மோனிகாக்கு ஐயோ மிஸ் ஆயிட்டாருன்ற மாதிரி ரொம்ப பயம் வந்திருக்கும். அப்படியே அந்த இடத்துல இருந்து பதறி அடிச்சுக்கிட்டு கிளம்பிருப்பாங்க. இப்போ அந்த கார் சம்பந்தமான விஷயங்களை பத்தி இந்த இன்ஸ்பெக்டர் மேடம் இருக்காங்கல்ல, அவங்க விசாரிக்கிறாங்க. அங்க இருக்க கார் மெக்கானிக் கிட்டையும் கேட்கும் போதோ இது வரைக்கும் எஸ்பியோடைய காரை 2 வாட்டி ரிப்பேருக்கு கொண்டு வந்திருக்காரு. முதல் வாட்டி வரும்போது இன்ஜின்ல ஃபால்ட் இருந்தது, 2வது வாட்டி பிரேக் கட் ஆயிருந்தது. அது பார்த்த எலி கடிச்சு கட்டான மாதிரி தெரியல, யாரோ கத்திரிக்கோளால கட் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது அப்படின்ற ஒரு குண்டையும் அங்க தூக்கி போடுறாரு. இதை வச்சு இன்னும் இந்த இன்ஸ்பெக்டர் மேடமுடைய சந்தேகம் அதிகரிக்குது. கண்டிப்பா இது யாருடைய சதி வேலையா தான் இருக்கணும்ன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இப்ப மோனிகாக்குமே தான் அக்கௌண்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருதுங்க. எது 16 லட்சம் தான் ரெடி பண்ண முடிச்சுதா, சீக்கிரமா எனக்கு 20 லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்லியிருக்கான்ல, ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க அதான் அவங்களோட 2 சிஸ்டர்ஸுமே கவனிக்கிறாங்க. எதுனா பிரச்சனையான்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். மோனிகா அங்க இருந்து கிளம்ப இப்போ ராதிகாவும் தன்னுடைய வீட்டுக்கு வந்து தான் பொண்ணையும் தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ராதிகா கிட்ட அவங்க பொண்ணும் அப்பா இல்லாம ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் கவலைப்படாத கடவுள் பார்த்து பாருன்னு சொல்ல, எந்த கடவுளமா சொல்றீங்கன்ற மாதிரி கேட்டதும் அங்க ராதிகா ஒரு பிளாஷ்பேக்கை யோசிக்கிறாங்க. அதாவது தான் கணவர் உசுரோட இருந்த சமயத்துல ராதிகா நிறைய சாமி கும்பிடுவாங்க. தான் பொண்ணுக்கும் சாமி கும்பிட வச்சுதான் பழகுவாங்க. ஆனா அது எதுவுமே எஸ்பிக்கு பிடிக்காதுங்க. இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் ஃபாலோ பண்ணாத, அதுக்கப்புறம் உன்ன மாதிரியே ரொம்ப பயந்தவளா என் பொண்ணு மாறிடுவா, என் பொண்ணு எப்பவுமே என்ன மாதிரி தைரியமா இருக்கணும்ன்ற மாதிரி தான் வளர்த்திருப்பாரு. அதனாலேயே பொண்ணுக்கு இது வரைக்கும் சாமியை கண்ணில் காட்டாம தான் வளர்த்திருப்பாங்க. இப்போ கணவர் போனதுனால தன்னோட பீரோவை திறந்து அதுக்குள்ள இருக்கிற சாமி சிலையையும் அங்க காமிக்க, இதுதான் சாமி நல்லா கும்பிட்டுக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அவங்க பொண்ணு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மோனிகா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கார் டேஷ்போர்ட்ல வேற இந்த எஸ்பியோடைய வாட்ச் இருக்கும் பாத்தீங்களா, இப்போ அந்த வாட்சை கொண்டு வந்து அங்க இருக்கிற ஒரு நெருப்புல போடுற மாதிரியும் பாடான்னு சொல்ற மாதிரியும், இன்னொரு பக்கம் இந்த ராஷ்மிகாவும் அந்த இடத்துல ஒரு பாய்சன் டப்பாவை கொண்டு வந்து அதே நெருப்புல போடுறாங்க. அதை இவங்க 2 பேருமே அதிர்ச்சியா பார்த்துக்க அப்பதான் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த கதையை காமிச்சிருக்காங்க. ராஷ்மிகாக்கு தான் கணவரை இவர் நடக்க முடியாம வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு கோவமோ, மோனிகாக்கு நமக்கு தொடர்பு இருக்கு அப்படின்றத இவர் சொல்லிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்திலையும் 2 பேருமே எஸ்பியை போட்டு தள்ளதான் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு நிறைய முயற்சிகளையும் எடுத்திருப்பாங்க. அப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த பெட்ரூமுக்கும் போயிருப்பாங்க. அங்க எஸ்பி தூங்கிக்கிட்டு இருக்க, ஆனா அவரை எப்படி குத்துறதுன்ற மாதிரி ரொம்ப பயந்து, எங்க நம்ம அக்கா ராதிகா வேற நம்மள பாத்துருவாளோ அப்படின்ற மாதிரியும் பயந்து 2 பேருமே அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. அப்படி ஒரு வேலையில தான் இவங்க 2 பேரும் ஒரு ஆத்தங்கரையோர உட்காந்து பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி அவரை நேருக்கு நேர் போயெல்லாம் நம்ம அவரை ஒன்றும் பண்ண முடியாது, எதுனா பிளான் பண்ணி தான் அந்த எஸ்பியை போட்டு தள்ள முடியும்ன்ற மாதிரி அப்ப பேசியிருப்பாங்க போல. சரி, எனக்கு தான் என் கணவரோட காலை அவரு நடக்க முடியாத போயிட்டாரு அப்படின்ற மாதிரி கோவம். ஆனா அக்கா மோனிகா உனக்கு என்ன கோவம்ன்ற மாதிரி கேட்கும் போதோ, இது வரைக்கும் உங்ககிட்ட கூட நான் சொன்னதில்ல, ஆக்சுவலி என் கணவர் அப்பப்போ டெல்லிக்கு போயிட்டு வேலை பார்க்கறாரு, என் கூடயே இருக்கிறது இல்ல. நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு டீச்சர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு. நாளளவுல அந்த டீச்சரோட எனக்கு ஒரு நல்ல நட்பு காதலா மாறுச்சு. ஒரு நாள் அந்த டீச்சரோட நான் முத்தமிட்டு இருந்தேன். அதை எல்லாத்தையும் ஓரத்துல இருந்து இந்த எஸ்பி வீடியோ எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ
வீடியோவை காமிச்சு அப்பப்போ என்ன மிரட்டுறாரு. அவருக்கு வேண்டிய எல்லாத்தையுமே அவரு அந்த வீடியோவை வச்சே சாதிச்சுக்கிறாரு. சில விஷயங்களெல்லாம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பல அவமானத்தோட நான் இருக்கேன். என் கணவருக்கும் என் பசங்களுக்கும் மட்டும் அந்த தொடர்பு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், பெரிய அசிங்கத்தை சந்திப்பேன். அதனால்தான் இந்த எஸ்பியை நான் போட்டு தள்ளணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி அப்போ முன்னாடி சொல்லியிருப்பாங்க. இப்போ நிகழ்காலத்துல கதையை காமிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே அந்த பாய்சன் டப்பாவையும் அந்த வாட்சையும் நெருப்புல போட்டு எரிச்சிருப்பாங்களே. அதுக்கப்புறம் உட்காந்து பேசும்போதோ நீதான் அதை பண்ணியான்னு கேட்க 2 பேரும் பதில் இல்லாம அங்க முழிக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் மேடம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த எஸ்பி கடைசியா யார் வீட்டுக்கெல்லாம் போனாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வருதுங்க. அதுல அவர் ஃப்ரெண்டு சத்ரபதியோடைய வீட்டுக்கு ஒரு நாள் போய் தங்கினாரு அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. அப்படி அந்த சத்ரபதியோடைய வீட்டுக்கும் இப்ப அவங்க போறாங்க. வீடு அங்க பூட்டப்பட்ட நிலையில அந்த பூட்டை உடைச்சி உள்ள போயும் அப்படியே ஆய்வு பண்றாங்க. அதே வேளையில தான் இங்க இந்த அக்கா தங்கச்சியில இருக்காங்கல்ல மோனிகாவும் ராஷ்மிகாவும், அவங்க இப்போ அந்த மர்ம நபரை பார்க்க வராங்க. அப்பதான் மோனிகாவும் தான் தங்கச்சி ராஷ்மிகா கிட்ட, ஆக்சுவலி நம்மளுக்கு அந்த தைரியம் இல்லாதனால நானு ஒரு ஏஜென்ட்டுக்கு 10 லட்ச ரூபாய் காசு கொடுத்து நம்ம அக்காவுடைய கணவர் அந்த எஸ்பியை போட்டு தள்ள சொன்னேன். ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் போய் சேர்ந்துட்டாரு. அதை வச்சு அந்த ஏஜென்ட் என்ன மிரட்டிட்டு இருக்கான். அதான் அவனை செட்டில் பண்றதுக்காக 20 லட்ச ரூபாய் ரெடி பண்ண சொன்னான். இப்போ 16 லட்ச ரூபாய் இதுல இருக்கு, அதை கொடுக்க தான் வந்திருக்கோன்ற மாதிரியும் இப்ப அந்த ஏஜென்ட்டுக்கும் அவங்க காசை கொடுக்குறாங்க. என்ன 14 லட்சம் கொடுக்குற, நான் என்ன பொட்டி கடையா நடத்துறேன், இன்ஸ்டால்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க, மொத்தமா 20 லட்ச ரூபாய் வெய்யி, இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன்ற மாதிரியும் அந்த ஏஜென்ட் ரொம்ப திமிராவே பேச, இதுல கேட்கிற தங்கச்சி ராஷ்மிகாவுக்கும் கோவம் வருது. ஏய் என்னடா ஓவரா பேசுற, அதான் நீ எதுவும் பண்ணல, சும்மா எங்களை மிரட்டி காசு வாங்குவியா அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவப்பட, நீ கோவப்படலாம் ஆத்திரப்படலாம், ஆனா கோவத்துல எடுக்கிற முடிவு தப்பா இருக்கும். நான் உண்மையா சொல்லிட்டேன்னா நீங்க எல்லாருமே மாட்டிப்பீங்க, என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க, இப்ப இவங்களும் 2 நாள் டைம் கொடு, கண்டிப்பா கொடுத்துறதா சொல்லி அங்க தான் தங்கச்சியும் சமாதானப்படுத்தி மோனிகா கூட்டிட்டு போறாங்க. அப்படி இந்த அக்கா தங்கச்சிகள் 2 பேரும் இருக்கிறது, அதுவும் இப்படி இருக்கிறது அவங்க அக்காவான எஸ்பியோட மனைவி நம்ம ராதிகாக்கே தெரியாதுங்க. இங்க இந்த இன்ஸ்பெக்டர் மேடமே அந்த சத்திரபதியோட வீட்டுக்கு வந்து அப்படியே ஆய்வு பண்ணும் போதோ செவுத்துல ஒரு தோட்டா மாட்டி இருக்கிறதும் அது மேல ஒரு டார்ச் லைட் தொங்குறதையும் பாக்குறாங்க. என்னடா இது, துப்பாக்கியில இருந்து பாஞ்ச தோட்டா மாதிரி இருக்கு, இது எப்படி இங்க வந்ததுன்ற மாதிரியும் அவங்க யோசிக்க, அப்பதான் அந்த வீட்டுல கொஞ்ச தொலைவுல இருந்து அப்படியே பார்க்கும் போதோ கண்டிப்பா இங்க இருந்து தான் எய்ம் பண்ணிருக்கணும். அப்ப அந்த எஸ்பி இந்த வீட்டுக்கு வரும்போதே யாரோ அந்த எஸ்பியை இங்க இருந்து எய்ம் பண்ணிருக்காங்க. அப்ப இது எல்லாமே பிளான் தான் அப்படின்ற மாதிரியும் அவங்க கெஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ராதிகாவை காமிக்கிறாங்க. ராதிகாவுமே இந்த எஸ்பி இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு நாள் வீட்டுல இருக்கும் போதோ அவர் அந்த படிக்கட்டுல வழுக்கி விழுந்து அவர் வாழ்க்கை முடிஞ்சிடணும்னு சொல்லி அந்த படிக்கட் முழுக்க எண்ணெயை ஊத்தி வைப்பாங்க. அப்படி அந்த எஸ்பியும் அந்த படிக்கட்டுல நடந்து வரும்போ கீழே விழுந்திருப்பாரு. இப்போ கட் பண்ணா மறுபடியும் இந்த இன்ஸ்பெக்டர் மேடமா காமிக்க, அவங்களுமே கான்ஸ்டபிள் கிட்ட இந்த குயிலி ஊருக்குள்ள யாரெல்லாம் நாட்டு துப்பாக்கி வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இப்ப எனக்கு தேவை. அதே மாதிரி இது வரைக்கும் இந்த ஊருக்குள்ள நல்லா துப்பாக்கி சுடுறவங்க, கோல்டு மெடலிஸ்ட்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வா, எல்லாருக்கிட்டையும் விசாரிக்க போறேன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப சத்திரபதி இருக்காரு பாத்தீங்களா, அவரையும் கூப்பிட்டு, யோ சத்திரபதி, உன்னோட வீட்டுக்கு அந்த எஸ்பி வந்திருக்கிறப்போ அவர் மேல ஒரு குண்டு பாய வேண்டியது, ஆனா ஜஸ்ட் மிஸ் செவுத்துல பாஞ்சிருக்கு, அது கூட தெரியாம இத்தனை நாள் அந்த வீட்டுல வாழ்றியான்னு கேட்க சத்திரபதியும் ஷாக் ஆகுறாரு. என்ன மேடம் சொல்றீங்க, என்னோட வீட்டுல ஒரு துப்பாக்கியோடைய குண்டா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் அன்னைக்கு ராத்திரி, அதாவது எஸ்பி போய் சேர்ந்த அன்னைக்கு ராத்திரி சத்திரபதி சோகத்துல பயங்கரமா குடிச்சிட்டு தான் வீட்டுல இருந்ததாகவும், அப்போ வீட்டு கதவை யாரோ தட்டினதாகவும், இவர் வெளியே வந்து பாக்குறதுக்குள்ள அந்த நபர் அங்க இருந்து ஓடினதாகவும் சொல்றாரு. அப்படி தட்டிட்டு ஓடின நபர் யார் தெரியுமா, இங்க நம்ம ராஷ்மிகா கிட்டையும் அவங்க அக்கா மோனிகா கிட்டையும் காசு வாங்கியிருப்பானே அந்த ஏஜென்ட் தாங்க. இவர் போதையில அது ஒரு குண்டுன்னு தெரியாம இவர் தான் டார்ச் லைட்டா அது மேல மாட்டிருப்பாரு. இப்ப மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் உள்ள போகுதுங்க. நம்ம ராதிகாவுமே அந்த படிக்கட்டுல எண்ணெயெல்லாம் தெளிச்சிருப்பாங்கல்ல, அதுல வழுக்கி விழுந்த அந்த எஸ்பியும் அடிபடாம அப்படியே எழுந்து வந்திருப்பாரு. அவரு போதையில இருந்ததுனால தான் மனைவியோட சதினாலதான் நம்ம இப்படி விழுந்தோன்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. மனைவி கிட்டையும் வந்து என்ன திருத்தன்னு முழிக்கிற, படிக்கட்டுல ஏதோ வழுகுது பாரு, நல்லா தண்ணிய போட்டு தொட, இப்பெல்லாம் வீட்டு வேலையே நீ சரியா பாக்குறது இல்லன்ற மாதிரி திட்டிட்டு போயிடுவாருங்க. அங்க உசுறு போய் உசுறு வந்த மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாங்க. இங்க சத்ரபதி கிட்டையும் அந்த ராணான்ற எஸ்பி உன் வீட்டுக்கு எப்ப வந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அன்னைக்கு என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி வந்தது, அதுக்காக தான் அங்க வந்தாரு, நாங்க 2 பேருமே நல்லா தண்ணிய போட்டுட்டு அங்க போதையில இருந்தோம், அப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டும் இருந்தோன்ற மாதிரி சொல்ல, அப்பதாங்க அந்த ஏஜென்ட் இந்த மோனிகா கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அந்த நாட்டு துப்பாக்கியை வச்சு இந்த எஸ்பியை குறிப்பாத்து சுட்டிருக்கான். எஸ்பி டான்ஸ் ஆடும் போது நகர்ந்ததுனால அது அந்த செவுத்துல பாஞ்சிருக்கு, ஒரு குண்டு தான் இருந்ததுனால அந்த ஏஜென்ட் மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிருப்பான். இங்க நம்ம ராதிகா இருக்காங்களே எஸ்பியோடைய மனைவி, அவங்களுமே இப்போ அப்படியே வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க வேலைக்காரியோட சேர்ந்துதான் வீட்டை கிளீன் பண்றாங்க. அப்ப அவங்க
வீட்டுல இருக்கிற ஒரு ரூம்ல ஒரு கயிறு இருக்கிறதையும் அந்த வேலைக்காரி கவனிக்கிறாங்க. அது என்ன கயிறு தெரியுமா? இந்த எஸ்பி ஒரு கயித்துல தொங்கிருப்பாருல, அதே மாதிரி இருக்கிற இன்னொரு கயிறுங்க. அப்போ இந்த ராதிகா தான் தன் கணவர் எஸ்பிய அந்த கயித்துல தொங்க விட்டுருக்காங்களா? பொறுத்து இருந்து பாருங்க. இப்போ போலீஸ்காரங்களும் பிரஸ் மீடியாலலாம் இந்த எஸ்பியை நாட்டு துப்பாக்கி வச்சு யாரோ போட்டு தள்ள பார்த்திருக்காங்கன்ற மாதிரியும் அந்த தகவலை சொல்றாங்க. இப்போ ஊரே அதை பத்தி பரபரப்பா பேசுது. அங்கதான் மோனிகாவோட கணவர் டெல்லியில இருந்தும் மோனிகாவுக்கு கால் பண்ணி, உன் அக்கா ராதிகாவோட கொஞ்ச நாள் போய் இரு, எஸ்பியை யாரோ நாட்டு துப்பாக்கியை வச்சு போட்டு தள்ள பார்த்திருக்காங்களான்ற மாதிரியும் சொல்ல மோனிகா பயந்துடுறாங்க. ஐயோ, அந்த மாதிரி முயற்சி பண்ணதே நம்ம தானே ஏஜென்ட்டுக்கு காசு கொடுத்து பண்ண வச்சோம், அப்ப நம்ம மாட்டிப்போமான்ற மாதிரி அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப நேரா தன்னுடைய தங்கச்சியான ராஷ்மிகாவை பார்க்கறதுக்கு தான் மோனிகா வராங்க. ராஷ்மிகாவையும் வேக வேகமா கூட்டிட்டு போறாங்க. இங்க போலீஸ்காரங்களும் ராதிகாவுடைய வீட்டுக்கு விசாரிக்கிறதுக்காக வர ராதிகாவுமே அங்க துணிக்காய போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க கயிறு ஒண்ணு கட்டி இருக்குங்க. அந்த கயிறை பாக்குறதுக்கு இது என்ன எஸ்பியுடைய கழுத்துல இருந்த கயிறு மாதிரியே இருக்கேன்ற மாதிரி அவங்க சந்தேகப்பட அங்க ராதிகாவும் ஒரு மாதிரி முடிக்கிறாங்க. இங்க நம்ம மோனிகாவுமே அவங்க தங்கச்சி ராஷ்மிகாவை கூட்டிட்டு வந்து, நம்ம ரெண்டு பேருமே நிறைய உண்மைகளை நம்ம அக்கா ராதிகா கிட்ட இருந்தே மறைக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த ஏஜென்ட் கிட்ட இருந்து கால் வருது. அந்த 4 லட்சம் ரூபாவை எப்ப கொடுக்க போறீங்கன்ற மாதிரி மிரட்டுறாரு. ஆல்ரெடி பார்த்தல அந்த நாட்டு துப்பாக்கியால நீ அவனை சுடுறத முயற்சி பண்ணிருக்கன்ற மாதிரி இப்ப எல்லாரும் உன்னதான் தேடுறாங்க, தயவு செஞ்சு நீ இந்த ஊரை விட்டு ஓடிடுன்ற மாதிரி அந்த ஏஜென்ட் கிட்டையும் மோனிகா சொல்ல, மேடம் மேடம் அந்த நாட்டு துப்பாக்கி என்னுடையதே இல்ல, நான் மாட்டவே மாட்டேன், உண்மையால அந்த நாட்டு துப்பாக்கி அந்த குண்டும் யாருடையது தெரியுமா, உங்க கணவருடையது தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆரம்ப சீன்ல கூட இந்த எஸ்பி ஒரு நாட்டு துப்பாக்கி எடுத்து வேட்டைக்கு போயிருப்பார்ல, அதே துப்பாக்கியை எடுத்துட்டு வந்துதான் அந்த எஸ்பிய சுடுறதுக்கு இந்த ஏஜென்ட் முயற்சி பண்ணிருப்பாரு. இதையுமே அங்க சொன்னதும் இப்ப இந்த மோனிகாக்கும் சரி அவங்க தங்கச்சி ராஷ்மிகாக்கும் சரி நிம்மதி பெருமூச்சு வருதுங்க. அந்த 4 லட்சம் ரூபாவை சீக்கிரமா கொடு, அப்படி இல்லனா இந்த உண்மையை நானே சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடுவேன்ற மாதிரியும் மிரட்ட இப்ப இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இதுக்கு மேலேயே இந்த உண்மையை நம்ம அக்கா ராதிகா கிட்ட இருந்து மறைக்க வேணாம், நம்ம அக்கா ராதிகா கிட்ட நம்ம 2 பேருமே சேர்ந்து அவங்க கணவர் எஸ்பிய போட்டு தள்ள முயற்சி பண்ணுன்ற தகவலை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இங்க இந்த எஸ்பியோடைய வீட்டுக்கு வர இந்த இன்ஸ்பெக்டர் மேடமும் அங்க இருக்கிற நாட்டு துப்பாக்கியும் அவங்க மனைவி ராதிகா கிட்ட இருந்து வாங்குறாங்க. அப்போ இந்த துப்பாக்கியை வச்சுதான் அந்த சம்பவத்தை முயற்சி பண்ணிருக்காங்கன்ற மாதிரியும் சொல்ல, இப்போ இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இன்ஸ்பெக்டர் மேடம் அவங்களோட வீடு திரும்புறாங்க. அப்படி அவங்க வீட்டுல திரும்பும் போதோ அந்த வீட்டுக்குள்ள ஒரு மர்ம நபர் நடக்கிறாங்க. அவங்களோட கண்டுபிடிச்ச ஃபைல் எல்லாத்தையுமே கலச்சி போட்டிருக்கான். இதை பாக்குற இன்ஸ்பெக்டர் மேடம் ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ பின்னாடி யாரோ வந்து நிக்க, அது யாருன்னு பார்த்தா மாஸ்க் போட்ட ஒரு நபருங்க. திடீர்னு இந்த இன்ஸ்பெக்டர் மேடமை அடிச்சுட்டு அங்க இருந்து தப்பிக்கிறான். இப்ப கட் பண்ணா இந்த மோனிகாவும் ராஷ்மிகாவும் நம்ம ஹீரோயின் ராதிகாவை பார்க்கறதுக்கு வராங்க. அக்கா, உங்ககிட்ட இருந்து நான் சில விஷயங்களை மறைச்சிட்டோம், நாங்க 2 வாட்டி உங்க கணவர் அந்த எஸ்பியை போட்டு தள்ள முயற்சி பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கதான் ராதிகாவும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, நானும் 2 வாட்டி என் கணவரை போட்டு தள்ள முயற்சி பண்ணிருக்கன்ற மாதிரியும் அந்த எண்ணெயை தரையில விட்டது, அதுக்கப்புறம் அந்த தலகாணியை வச்சு இவங்க பிளான் பண்ணதுன்ற மாதிரி அந்த 2 காரியத்தையும் சொல்றாங்க. இங்க இந்த இன்ஸ்பெக்டர் மேடம் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள அந்த கான்ஸ்டபிளும் கூட இருக்கிற மத்த போலீஸ்காரங்களும் வந்து காப்பாத்துறாங்க. பல்ஸ் இருக்கான்னு பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் மேடம் நல்லாவே இருக்காங்க. அந்த சத்திரபதி தான் என்ன வந்து அட்டாக் பண்ணிட்டு போனா, அவனை புடிங்க அப்படின்ற மாதிரியும் இந்த இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்ல, இங்க இந்த அக்கா தங்கச்சிகள் 3 பேருமே ஒன்னா இருக்கிற மாதிரியும் இதுக்கப்புறம் எதுனாலும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலான்ற மாதிரியும் முடிவெடுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த சரக்கு கடையில வேலை பார்த்து, அதாவது முன்ன கூட அந்த அஞ்சலி செலுத்துற கூட்டத்துல வந்து ஒருத்தர் அழுதுருப்பாரு, அவரு ஒரு வீடியோ ஆதாரத்தோட வராருங்க. மேடம், உங்களுக்கு விஷயம் தெரியுமா, எஸ்பியோடைய மனைவியோட தங்கச்சியை ஒருத்தன் மிரட்டிக்கிட்டு இருந்தான், அதை நான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன்ற மாதிரி இந்த ஏஜென்ட் போன்ல பேசிருப்பான் பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோனிகாவோட, அதை இந்த சரக்கு கடை வச்சிருக்கிறவரு ஒரு வீடியோவா எடுத்திருப்பாரு. அந்த இடத்துல தான் இருந்திருப்பாரு போல. அப்போ அந்த நாட்டு துப்பாக்கியால இந்த எஸ்பிஎஸ் உட முயற்சி பண்ணது இந்த ஏஜென்ட் தான், இவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்ல, இப்ப போலீஸ்காரங்களும் அந்த ஏஜென்டோடைய புகைப்படத்தை பார்த்து இவன் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வேக வேகமா கிளம்புறாங்க. அப்படி அங்க இருக்கிற மால் ரோட்ல தான் அந்த ஏஜென்ட் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி அந்த இடத்துக்கு வந்தோம் அந்த ஏஜென்ட்டை இவங்க சேஸ் பண்றாங்க, ஒரு கடத்துல பிடிக்கவும் செய்யறாங்க. இப்ப அந்த ஏஜென்ட்டும் வேற வழி இல்லாம இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மைகளும் சொல்றான். அப்படி அந்த மோனிகா காசு கொடுத்ததுனால தான் இப்படி பண்ணதாகவும் மோனிகாக்கு ஒருத்தரோட தொடர்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்றான். முதல்ல 10 லட்சம் ரூபாய் பேசினாங்க, அதுக்கப்புறம் இப்ப 20 லட்சம் ரூபாய் டிமாண்ட் பண்ணுன்ற மாதிரியும் சொல்றான். இதை கேட்கும் போது இந்த இன்ஸ்பெக்டர் மேடமுக்கு பயங்கர கோவம் வருது. அப்ப அந்த அக்கா தங்கச்சிகள்லாம் ஒன்னு சேர்ந்துதான் அந்த எஸ்பியை போட்டு தள்ளிருக்காங்களான்ற மாதிரியும் சொல்ல, அப்பதான் அந்த இடத்துல இன்னொரு உண்மையை காமிக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த எஸ்பி போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சம்பவ இடத்துல டாடா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் இருந்திருக்கும்ல, ஆக்சுவலி அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி அதுல எழுதுற பழக்கம் எல்லாமே எஸ்பியோடைய மனைவி நம்ம ஹீரோயின் ராதிகாக்கு தாங்க இருக்கும். அவங்க தான் தான் வீட்டுல நிறைய அந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. எப்போ அந்த எஸ்பி போய் சேர்ந்திருப்பாரோ அப்பவே அந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்து ஒரு இடத்துல கொளுத்தி போட்டுருவாங்க. அப்போ ஒருவேளை தான் கணவரை இந்த ராதிகா தான் போட்டு தள்ளிட்டு இந்த ஸ்டிக்கர் எல்லாம்
ஒட்டிட்டு இப்ப கடைசியில அதெல்லாம் மறைக்கிறாங்களோ. சோ இது எல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இப்ப இந்த 3 அக்கா தங்கச்சிகளையும் இந்த போலீஸ் மேடம் கைது பண்றாங்க. 3 பேரையுமே உட்கார வச்சுட்டு நீங்க தான் இதுக்கு காரணமானு சொல்ல அப்பதான் ராதிகாவும் நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையை சொல்ல வராங்க. ஆனா அதுக்குள்ள கமிஷனர் அங்க வராருங்க. ஏமா இன்ஸ்பெக்டர் மேடம் இது வரைக்கும் நீ இந்த கேஸை ஹேண்டில் பண்ணதெல்லாம் போதும், இப்பவே இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியே வரணும்னு சொல்ல சார் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறேன் சார். ஆக்சுவலி இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த சத்ரபதி இருக்கான்ல எஸ்பியோட ஃப்ரெண்டு அவனே என்ன அட்டாக் பண்ண வந்தான் சார். எது சத்ரபதியா? அவன் எதுக்கு வந்தான்? ஆமா சார் அவன் காலில் இருக்கிற நான் பூட்டை பார்த்தேன் சார். அதே பூட்டு தான் இன்னமும் போட்டிருக்கான் சார். அது இல்லாம இந்த எஸ்பியோட மனைவி இந்த ராதிகா அவங்க தங்கச்சிகள் தான் இது எல்லாம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த கமிஷனர் அந்த நம்ம மறுக்கிறாரு. அந்த இடத்துல இன்னொரு இன்ஸ்பெக்டரை கூப்பிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த கேஸை இவர் தான் ஹேண்டில் பண்ண போறாரு. இவர் பேர் சிக்கந்தர்னு சொல்றாரு. என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் 1 hour கொடுத்தா இந்த கேஸையே நான் மூடிடுவேன். இப்ப வந்து இப்படி மாத்தி பேசுறீங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ இந்த புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பாக்குறீங்களான்னு சொல்லி ஒரு போட்டோவை கொடுக்க அந்த போட்டோல பார்த்தா அந்த எஸ்பியும் இது வரைக்கும் இந்த கேஸை விசாரிச்ச இந்த இன்ஸ்பெக்டர் மேடமும் ஒன்னா ஜாலியா இருக்கிற மாதிரி அந்த போட்டோல இருக்குங்க. அப்பதான் தெரியுது இந்த எஸ்பியும் இந்த இன்ஸ்பெக்டர் மேடமும் ஒரே இடத்துல தான் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்பெக்டர் மேடமோட எஸ்பிக்கு ஒரு காதல் இருந்திருக்கு போல. இப்படி இந்த இன்ஸ்பெக்டர் மேடமை ஏமாத்திட்டு தான் இப்ப நம்ம ராதிகாவை இந்த எஸ்பி திருமணம் பண்ணிருக்காரு போல. அதனாலதான் இந்த கேஸ்ல ரொம்ப மும்முரம் கொண்டு இந்த இன்ஸ்பெக்டர் மேடம் விசாரிச்சிருக்காங்களாம். அது இப்போ ஆதாரத்தோட புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சு அங்க சொல்றாரு. அதனால நீ இந்த கேஸை உருப்படியாலாம் விசாரிக்க மாட்ட, எப்படியோ அந்த எஸ்பியோட மனைவி மேலதான் இந்த கேஸை போட்டு முடிக்க பாப்ப. உன்னை இந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுக்கிறோம். அதுக்கப்புறம் புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் தான் விசாரிப்பாருன்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த புதுசா வந்த இன்ஸ்பெக்டரும் இது வரைக்கும் இவங்க விசாரிச்ச பேட்டர்ன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அங்க சந்தேகத்துக்கு கூறிய எஸ்பியோட மனைவியையும் அவங்க 2 தங்கச்சிகளையும் அங்க இருந்து அனுப்புறாரு. நீங்களா அப்பாவிகள்னு சொல்றாரு. இந்த கேஸை நான் புது டைமென்ஷன்ல விசாரிக்க போறதா சொல்றாரு. அப்பதாங்க உண்மையாலேயே அந்த எஸ்பி அன்னைக்கு ராத்திரி கடைசியா யாரை மீட் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. எஸ்பி கார்ல வந்துட்டு இருக்கும் போதோ அந்த இடத்துக்கு உண்மையாலே வந்தது இந்த இன்ஸ்பெக்டர் மேடம் தாங்க. எஸ்பியோட கார் முன்னாடியும் வந்து இன்னைக்கு உனக்கு ஆனிவர்சரியில அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. எஸ்பியும் ஆமான்னு சொல்லியிருப்பாரு. என்னை ஏமாத்தி இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு 11 வருஷம் அவளோட குடும்பம் நடத்திட்டு இப்ப ஆனிவர்சரி வேற உனக்கு கேக்குதான்ற மாதிரி ரொம்ப கோவத்தோட அந்த எஸ்பி பக்கத்துல இந்த இன்ஸ்பெக்டர் மேடம் அப்போ வந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோடையே முடிச்சிருப்பாங்க. சோ இப்படி சீசன் 1 ஓவர் ஆகுதுங்க. ஓவராலா அந்த எஸ்பி பக்கத்துல எவ்வளவு பேர் சந்தேகத்தோட இருக்காங்க. அதுல ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோயின் ராதிகாவும் இன்னொரு பக்கம் இந்த இன்ஸ்பெக்டர் மேடமும் குற்றவாளிகள் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா உண்மையிலேயே யாரு இந்த சம்பவத்தை பண்ணது அப்படின்றது 2வது சீசன் வந்தாதான் தெரியும். இன்னும் அந்த சீசன் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆகிறப்போ அது யாருன்றதை பார்ப்போம். இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.